வணக்கம். இது உங்கள் மயில் கேம்பஸ் பழனியப்பன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நலமாக இருக்க வேண்டும். ஆண்டவன் அதற்கு அருள் புரிவான். இன்று அதிகாலை நடைபயணத்தில் இதெல்லாம் கத்தாரிஸ் வாழ்கிற வீடு, இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கேன் வாக்கிங்கு. அங்கங்கே மசூதிகளில் பார்க்கலாம். தொழுகைக்காக நிறைய மசூதிகள் கட்டியிருக்காங்க. அரபு நாடுகள்ங்கிறதுனால பெரிய கத்தாரி வீடு. ஓகே, விஷயத்துக்கு வருவேன். இன்றைக்கி வீடியோ கால் வருவோம். நம்ம சில முயற்சிகளை, சில குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி போயிட்டுருப்போம். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் போயிருப்போம். கிடைக்காத பட்சத்தில் 2-3 டைம் ட்ரை பண்ணிவிட்டு தோல்வி அடைஞ்சோடனே அப்படியே விட்டுறோம். அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம ஒரு குறிக்கோள் நிச்சயிச்சிட்டோம்னா அதை அடையிற வரைக்கும் அதை நிறுத்தக்கூடாது. எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதெல்லாம் படிக்கற்களாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இன்னொரு விஷயம் சொல்லணுங்கிறக்காக தான் மெயினாக இதை இன்றைக்கி இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன். என்ன விஷயம்னா, இது மாணவர்களுக்கு நான் என்னுடைய பள்ளி காலத்துலேயும் கல்லூரி காலத்துலேயும் கடைபிடிச்ச சில விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது புஸ்தகத்தில் உள்ளதை அப்படியே நம்ம படித்து நம்ம எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது இயலாத காரியம். நம்மளால் முழுசாக அவ்வளோதையும் மெமரியில் ஏற்றிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சின்ன வயசுலேயே தப்போ தவறோ என்னுடைய சொந்த வாக்கியங்கள் எழுத பழகிட்டேன். நோட்டில் இருக்கிறதெல்லாம் எழுதவே மாட்டேன். அந்த கதையை உள்வாங்கிட்டு ஸ்டோரி, அந்த ஒரு கேள்வி படிக்கிறேன் அப்படின்னா அந்த கதையை உள்வாங்கிக்குவேன். கருத்தை உள்வாங்கிட்டு நானே சொந்த இதில் எழுதுவேன். அப்படி எழுதி பழகினீங்கன்னா கொஞ்ச நாளே உங்களுக்கு அந்த எப்படி எழுதணுங்கிறது பழகிடும். ஜஸ்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், அதோட கருத்து தெரிஞ்சால் போதும், அதோட ஸ்டோரி தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு அது ஈஸியாகிடும். அப்போது உங்களுக்கு படிக்கிறதும் ரொம்ப சுலபமாகிடும். புத்தகத்தில் இருக்க அதே வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகளோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டு இந்த கேள்வி வந்து அந்த வார்த்தைகள்லாம் எழுதணும் அப்படின்ட்டு அந்த வார்த்தைகளோட முதல் எழுத்தெல்லாம் போட்டு ஒரு வார்த்தையாக ஃப்ரேம் பண்ணி இந்த கேள்விக்கு இந்த வார்த்தை, இந்த ஹிண்ட் வார்த்தையை